ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ப்ரான் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக டேஸ்டியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற இது மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேவையான பொருள் ஆனியன் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நிறைய ஆயில் சேர்க்க வேணாம், ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். இதை நல்லா ஃப்ரை ஆனியனாக எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்து 2 ஆனியன் சேர்த்து ஃப்ரை பண்ணாலே போதும். சூப்பராக ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆனியனுக்கு. இது ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறாருந்தா சேர்த்துக்கோங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ரைஸ், இன்றைக்கி நான் பிரியாணி அரிசி அதாவது யூனிட்டியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம். 2 தக்காளி, 1/2 லெமன், தயிர், அப்புறம் ஒரு ஆனியன், ஃப்ரை ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ப்ரான் வந்து நான் இன்றைக்கி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாவை கீரி எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு, கரம் மசாலா தூள், மிளகாய் தூள். இப்போது ப்ரானில் இதை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. இது முன்னாடி நம்ம ஊற வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். ப்ரான் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். ப்ரானும் ரைஸும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும், ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை. ரைஸ் வந்து நம்ம வடித்து தான் கொட்ட போகிறோம். ஸோ அதனால் அது ரொம்ப ஊறணும்னு அவசியமும் இல்லை. நமக்கு இந்த ப்ரான் கொஞ்சம் நல்லா ஊறினா போதும். அப்போ தான் அந்த புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே அதில் இறங்கும். இப்போது ரைஸில் தண்ணி சேர்த்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பும் ஆயிலும் சேர்த்து இதை 75% குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, 75% குக் ஆனால் போதும் ரைஸ். அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன், அந்த மிச்சம் இருந்த லெமனில் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு. இப்போ அந்த ஃப்ரை பண்ண ஆனியன்லேயே தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அது ஹீட்டான பிறகு ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதும் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அது கூட இந்த ஆனியனையும் சேர்த்து நல்லா குக் பண்ண போகிறோம். ரைஸ் பாருங்கள் குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். இதை வடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் ஆனியன் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 1 போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பாருங்கள் ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு, 75% குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ப்ரானையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரைஸை நம்ம வடிச்சுக்கலாம். ரொம்ப வேக வச்சு எடுத்துடாதீங்க, அப்புறம் பிரியாணி வந்து ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். இதை வடிகட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரானும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக ஃப்ரை ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சத்தை தனியாக ஒரு ரைஸில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம தம் போட போகிறனால இதில் கொஞ்சம் எடுத்துட்டு
கீழே கொஞ்சமாக வச்சு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. இதில் பாதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. பாதி ரைஸ் சேர்த்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரானை மறுபடியும் நடுவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரத்தி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ரைஸையும் மேலே சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏன் நடுவுலையும் நம்ம சேர்க்குறோன்னா அந்த ரைஸில் வந்து ஃபுல்லாக நமக்கு அந்த டேஸ்ட் வந்து இறங்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டபுளாக கொடுக்குறோம். இதோட கொஞ்சமாக ஃப்ரை ஆனியன் சேர்த்துக்கோங்க. நடுவில் சென்டரில் நீங்கள் முந்திரி கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃப்ரை ஆனியன் சேர்த்துட்டு இதில் ரைஸை சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற ரைஸை சேர்த்துட்டு ஃபைனலாக ஃப்ரை ஆனியனையும் நம்ம கரைச்சி வச்சுருந்த கலர் பொடி இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பரத்தி விட்டுக்கோங்க. இது ஏன் நம்ம டபுளாக செய்கிறோன்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான். ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இது மெயினாக சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு கருகிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கலக்கி வச்சுருந்த லெமன் கலரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கலர் இருக்கோ, ஃபுட் கலர் ஆரஞ்சு இருந்துச்சுன்னா ஆரஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்க போகிறோம். கொஞ்சமாக ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி விட்டு மூடி போட்டுருங்க. நம்ம சூப்பரான தம் ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடும். ஈஸியாக உடனே செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப டைமும் ஆகாது, ரொம்ப கஷ்டமும் இல்லை. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 minutes நீங்கள் குக் பண்ணால் போதும். நமக்கு ரைஸும் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும். நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிரும். பாருங்கள் 5 minutes ஆகிடுச்சு. டேஸ்டியான எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படி மெதுவாக பெரட்டிக்கோங்க, இல்லைனா ரைஸ்லாம் உடஞ்சிரும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதை பெரட்டி விட்டு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இது ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம். இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.